கத்தார் தலைநகர் தோஹாவை குறிவைத்து சரமாரி தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தோஹாவின் 11 இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரி இணைந்திருக்கிறார். பாரி, உங்களிடம். மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கத்தாரின் 11 இடங்களில் தற்போது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்திவிட்டு வருகிறது. கமேனியுடைய அந்த மரணத்துக்கு பிறகு ஈரான் நாடு அமெரிக்காவுடன் எந்த நாடுகளெல்லாம் சார்ந்திருக்கிறதோ, அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை எந்த நாடுகளெல்லாம் வைத்திருக்கிறதோ, அமெரிக்காவினுடைய அதாவது ஈரானுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமெரிக்காவினுடைய ராணுவ நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவோடு தொடர்பு இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஈரானுக்கு எதிராக அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நாடுகள் என அந்த நாடுகள் மீது ஈரான் தற்போது கடும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் என 2 நாடுகளும் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு நிலையில் கமேனியுடன் கொல்லப்பட்டதற்கு வளைகுடா நாடு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சார்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா ராணுவ நிலையங்களில் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே கர்த்தார் தொழில் நகரமாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய வர்த்தகங்களை ஊக்குவிக்கும் ஒரு தொழில் நகரமாக கர்த்தார் இருந்து வருகிறது. அங்குதான் தற்போது 11 இடங்களில் ஈரானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் கொல்லப்பட்டவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஈரான் பல நாடுகள், அதாவது அமெரிக்காவுடைய நிலையங்களை வைத்திருக்கும் நாடுகள், அமெரிக்காவுக்கு சார்ந்து கொண்டு ஈரானுக்கு எதிராக செயல்பட்ட நாடுகள், ராணுவம் மற்றும் தொழில் பல்வேறு விஷயங்களில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு கைகோர்த்த நாடுகள் என அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க நிலையங்களை, குறிப்பாக ராணுவ நிலையங்களை தற்போது ஈரான் கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடிப்படையிலே கர்த்தாரில் மட்டும் தற்போது 11 இடங்களில் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக தற்போது வரை அந்த ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி பாரி.